வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ ரொம்ப நாள் ஃபோன்ஸை பற்றி ரிவ்யூ போடாமல் இருந்தோம். இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஃபோன்ஸையும் ரிவ்யூ போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் வந்து வரப்போகுது. நிறைய ஃபோன்ஸில் ஒரே ஃபோன் தான், பட் நிறைய மாடல்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ செப்டம்பர் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் வச்சு அதில் வந்து ஃபோன்ஸ் அது கூட வந்து வேறு ஏதாவது கேஜெட்ஸும் அவங்க வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் செப்டம்பர் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து iPhone 13 வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த iPhone 13 வந்து பார்த்திங்கன்னா என்ன மாடல்ஸ் வருது, என்னென்ன லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம், அதே மாதிரி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கானது இருக்குது, என்னோட தாட்ஸ் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் கொஞ்சம் ஃபோன்ஸை பற்றியும் போடுவோம், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறதுக்காக. ஸோ iPhone 13 அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிற அதில் வந்து பார்த்திங்கன்னா iPhone 12 மாதிரி சிமிலர் மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. iPhone 13, 13 mini, 13 Pro, 13 Pro Max இந்த மாதிரி 4 மாடல்ஸ் நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த 4 மாடல்ஸ்லையும் என்னென்ன லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பட் அது நடக்குமா அப்படிங்கிறது தான் வந்து டவுட்டான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த iPhone 13 வந்து பார்த்திங்கன்னா iPhone 12ஓட சிமிலர் மாடல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏதாவது சேம் டிசைன் இருக்குது, நம்மளுக்கு சேம் ஹைட் வந்து இருக்குது. ஸோ நிறைய ப்ரோட்டோடைப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ரோட்டோடைப்ஸ் வச்சு நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணதில் நம்மளுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட டிசைனும் சரி, அதோட சைஸும் சரி, அதோட லுக்கும் சரி, மோராலெஸ் நம்மளுக்கு வந்து 12 மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் வந்து நோட்டீஸ் பண்ண முடியல. பட் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் நம்மளால் நோட்டீஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட கேமராஸ். ஸோ இந்த கேமராஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட iPhone 13 and 13 mini மாடல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வந்து டயகனலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11, 12 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது கீழே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து iPhone 13 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டயகனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மாடல், அதாவது iPhone 13 and 13 miniயில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு லீக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐஃபோனோட ப்ரோ மாடல்ஸ், அதாவது ப்ரோ மேக்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் பொசிஷன் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்குது. பட் ஸ்மாலர் மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது iPhone 13 and 13 ப்ரோவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் வந்து இருக்கிற பொசிஷன் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டன் வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ கன்வீனியண்ட்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரோட்டோடைப்ஸும் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் கிடையாது. பட் த மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டிஸ்பிளேல தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக வந்து ஐஃபோனோட 10 வேரியண்ட்டும் பார்த்திங்கனாலும் சரி, 11 வேரியண்ட் பார்த்திங்கனாலும் சரி, 12 வேரியண்ட் பார்த்திங்கனாலும் சரி, நாட்சில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருந்தது கிடையாது அவங்களுக்கு. ஸோ நாட்சோட சைஸ் வந்து எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக ஒரே அளவுக்கு திக்கஸ்டான ஒரு நாட்சாக வந்து வச்சுருந்துருக்காங்க. இது வரைக்கும் மாற்றினது கிடையாது. அதுக்கு ரீசன்ஸும் இருக்குது ஆப்வியஸாக. பட் இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் மாற்றம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நம்மளோட ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா அதாவது டாப்பில் வந்து நம்ம ஃபோன் பேசுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் கிரில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து எட்ஜில் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாட்சோட சைஸையும் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு ரூமர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நாட்ச்லெஸ் டிஸ்பிளேஸ் கூட அவங்க எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரூமரான டச் ஐடி வந்து வரப்போகுதா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க. ஸோ டச் ஐடி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் வந்து 13 வருமா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு டவுட்டான விஷயம் தான். பட் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து மாஸ்க் தான் போடுறோம். பிகாஸ் நான் பர்சனலாக வந்து என்னோட ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது மாஸ்க் நான் வெளில போயிட்டு போகும்போது இது வரைக்கும் நான் வந்து ஃபேஸ் ஐடியே யூஸ் பண்ணதில்லை. ஒவ்வொரு டைம் நான் வந்து பாஸ்கோட தான் வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு அனாயிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு எனக்கும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வரலாம் இல்லை வராமையும் போகலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறது வந்து. பிகாஸ் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான பேட்டர்னும் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஐபேட் கொண்டு வந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டச் பவர் பட்டன்லையும் நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பவர் பட்டனில் வரதான ஒரு ரேரான ஒரு வாய்ப்பு தான். பட் டிஸ்பிளேக்குள்ளே வந்து அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோர் பாசிபிளான ஒரு வே அப்படின்னே சொல்லலாம். பட் வந்து டிஸ்பிளேக்குள்ளே வருமா இந்த iPhone 13 அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டவுட்டான விஷயம் தான். பட் வந்தால் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபேஸ் ஐடி அண்ட் டச் ஐடியோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒர்க் ஃப்ளோ, அதாவது அந்த யூசேஜ் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகும் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒவ்வொரு டைம் ஏதாவது ஒரு மெசேஜ் வருது இல்லை ஏதாவது ஒன்றுனாலும் கூட நீங்கள் ஃபோனை லிஃப்ட் பண்ணி உங்கள் ஃபேஸை பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை வச்சா தான் அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காட்டும். பட் டச் ஐடி இருந்துச்சுன்னா
ஃப்ளாட்டாக இருக்கும் போது நம்ம டச் ஐடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிஸ்பிளேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையான ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டிஸ்பிளேவோட டெக்னாலஜி வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் இருந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லேக் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சாம்சங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ நான் சாம்சங் ஃபோனும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ நம்பர்ஸ் மட்டும், அதாவது உங்களோட நீங்கள் ஏதாவது கஸ்டமைஸ்டு லோகோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது காட்டும், இல்லை வந்து உங்களோட டைம் வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது வந்து இப்போது ஐஃபோன்லேயும் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நானும் வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறேன் இது இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் டைம் பார்க்கும்போது ஃபோன் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு அதிலேயே வந்து காட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொண்டு வர போகிறாங்க. அதாவது ப்ரோ மோஷன் என்னும் சொல்லப்படுற அந்த ஹை ரிஃப்ரெஷ் ரேட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் ஐஃபோனில் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு அல்டிமேட் ரூமராக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் பர்சனலாக வந்து ஹை ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற ஃபோன் வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் டெய்லி பேசிஸில் நான் வந்து யூஸ் பண்ணதில்லை. பட் வந்து அது வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட டிஸ்அட்வான்டேஜும் சிலதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து லேட்டரில் பேசுவோம் நம்ம. ஸோ இந்த ப்ரோமோஷனுக்கான பேட்டர்னும் அவங்ககிட்ட இருக்கிறதுனால மோஸ்ட்டாக வந்து ஐஃபோன் 13ஓட ப்ரோ மாடல்ஸில் இதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபீச்சர் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் மோஸ்ட்டாக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரூமர் வந்து நம்ப முடியாததா அப்படிங்கிறது எனக்கே வந்து தெரியல. ஏன்னா வந்து போர்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற வந்து கேள்விப்பட்டிருந்தேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனோட டெவலப்மெண்ட்லேயே நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணலாம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து அவங்க வந்து வாண்டடாக தூக்குனாங்க. அதுவும் இல்லாமல் தூக்கிறதுக்கான ஒரு ரீசனும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்பாட். ஸோ ஏர்பாட் வரப்போகுது. ஸோ அதனால் அவங்க வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்குனாங்க. ஸோ அவங்களோட ப்ரொமோஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ ப்ளூடூத் போகணும், எல்லோரும் ஒயர்லெஸ் போகணும் அப்படின்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து ஃபஸ்ட்டு தூக்குனாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸேஃப் இருக்கிறதுனால, மேக்ஸேஃப் சார்ஜஸ் ஆக்சசரிஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால மோஸ்ட்டாக வந்து போர்ட்ஸை வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு நிறைய வந்து சொல்லப்படுது. ஸோ ஐஃபோன் 12 மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2021 மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜர்ஸ் வந்து எதுவுமே அவங்க வந்து கொடுக்கறதில்ல. அதாவது ட்ராவல் பிக் அடாப்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கறதில்ல. ஸோ அதுலேயே வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்களோட டிஃபால்ட் சார்ஜிங் கேபிளான லைட்னிங் டு யூஎஸ்பி டைப் ஏக்கு கொடுக்காம லைட்னிங் டு யூஎஸ்பி டைப் சிக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக நம்ம வந்து வெளியே போயிட்டு ஒரு நியூ சார்ஜர் வாங்க வச்சாங்க நம்மளை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து போர்ட்ஸ் இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அடிஷ்னலாக நம்மளை வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வாங்கணும், புஷ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பிகாஸ் வந்து ஆனால் வந்து இந்த ஒரு போர்ட்லெஸ் ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 13லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டான விஷயம் தான். மேபி ஐஃபோன் 14லேருந்து வேணால் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ பிகாஸ் பெட்டரான ஒரு ஆப்டிமைஸாக இருக்கும் ஃபோனு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நல்ல ஒரு ஐபி ரேட்டிங் வந்து அவங்களால கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது காம்பனன்ட்ஸ் அவங்க ஃபிட் பண்ணி அதை வந்து வேறு ஏதாவது யூசேஜ்க்கு வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இந்த போர்ட்லெஸ் ஆப்ஷன் வந்து ஃப்யூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் வந்து லைட்னிங்காக இல்லை வந்து டைப் சியா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைட்னிங் தான் வரணும். பட் டைப் சி வந்தாலும் எனக்கு வந்து ஓகே தான். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி வந்து எல்லா ஆக்சசரிஸும் டைப் சி, மேக்புக் டைப் சி, ஐபேட் வந்து டைப் சி இருக்குது, மற்ற ஃபோன்ஸ் வந்து டைப் சி இருக்குது. அது மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ளூடூத் ஹெட்செட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து டைப் சி வந்ததுனால இதுலேயும் வந்து டைப் சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க வந்து கொண்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஆக்சசரிஸ் நிறையவே வந்து வாங்க வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளோட ஒரு ஃபோனுக்கு, அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வாங்குற ஆக்சசரிஸை இதுக்கும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது கேமராலாம் நான் வந்து சொன்ன மாதிரி டயக்னலாக வந்து அவங்க வந்து கேமராவை மாற்றுறாங்க அவங்களோட ஐஃபோன் 13 and 13 மினியில் நான் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்னல் கேமராஸில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கேமராஸ், அதாவது இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட அதாவது டெமோ யூனிட்ஸ் வந்த வரைக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இது எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற சென்சாரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்னும் வந்து பெட்டர் இமேஜ் குவாலிட்டி நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே நம்மளுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி மோடு வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டார்ஸை வந்து இல்லை ஸ்கைஸை வந்து ஜென்ரலாக ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை வந்து நைட் பேக்ரவுண்டில் நைட்
டைமில் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு மோட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட் இமேஜஸ், நைட் போர்ட்ரேட்ஸ் அதெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து சென்சார் சைஸ் வந்து பெருசாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டர் இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்னுமே நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் ஷிஃப்ட், அதாவது இதோட ப்ரோ வெர்ஷன்ஸில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ சென்சார் ஷிஃப்ட் இன்னும் சொல்லப்படுற நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் வந்து இன்னும் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து இதோட அதாவது இதோட ப்ரீவியஸ் மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ப்ரோ மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அந்த ஸ்டெபிலைசேஷனை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது இன்னும் வந்து பெட்டராக ஆக்கியிருக்காங்க. பிகாஸ் வந்து சென்சர்ஸ் பெருசு, அதே மாதிரி இடமும் ரூம் சைஸும் வந்து பெருசு. பிகாஸ் வந்து நார்மல் இப்போ ஐஃபோன் 12 ஆகட்டும், 11 ஆகட்டும், இல்லை 12 Pro Max எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வந்து சிமிலராக தான் இருந்துச்சு நம்மளுக்கு. அதாவது இந்த ஸ்லாப் மாதிரி இருக்கு இல்லையா, எலிவேட்டட் ஸ்லாப், இதோட சைஸ் வந்து சிமிலராக தான் இருந்துச்சு. பட் ஐஃபோனோட 13 மாடல்ஸ் ப்ரோட்டோடைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. பிகாஸ் மோர் இடம் வந்து அது கொடுத்துருந்தாங்க, அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான சில விஷயங்கள்லாம் வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது தவிர்த்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து A15 பயோனிக் சிப் இருக்கும். ஆப்வியஸாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 128 GB 256 512 அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேட்டிலைட் ஃபீச்சர்ஸ், அதாவது சேட்டிலைட் எமர்ஜென்சி காலிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு நெட்வொர்க்கும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சேட்டிலைட் மூலமாக டேரெக்டாக வந்து லிங்க் ஆகி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஷார்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ் இல்லை வந்து எமர்ஜென்சி கால்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட்டாக வந்து இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். பட் எடுத்துகிட்டு வரது வந்து ரொம்ப ஒரு டவுட்டான ஒரு விஷயம் தான். அப்புறம் வந்து 5G ஆண்டனாஸ்லாம் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ 5Gயோட சிக்னல்ஸ் வந்து இன்னும் பெட்டராக வந்து இதை கேப்சர் பண்ணுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிஷ்னலாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஸ்பீக்கர்ஸ்லையோ இல்லை வந்து மைக்லேயோ இல்லை வந்து வேறு எந்த அலைன்மெண்ட்டும் வந்து நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் வந்து சேஞ்ச் ஆகலை. அதே ஒரு சேம் பாடி தான் நம்மளுக்கு வந்து 12 இருக்கிற சேம் பாடி, சேம் டிஸ்பிளே சைஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதே ஸ்கொயரி எட்ஜஸ், ஸோ ஷார்ப்பான ஒரு எட்ஜஸ், அதே மாதிரி ஃப்ளாட்டான எட்ஜஸ், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலலாம் வந்து வேறு எந்த பெரிய ஒரு டிஃப்ரென்ஸும் நம்மளை வந்து நோட்டீஸ் பண்ணலை. பேட்டரி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா எல்லா மாடல்ஸும் வந்து எப்படி பேட்டரி இருக்கோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி சைஸே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கொஞ்சம் பெருசான ஒரு பேட்டரி சைஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பேட்டரி சைஸ் பெருசாக இருக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு ப்ரோமோஷன் டிஸ்பிளே வரப்போகுது. ஸோ அதனால் பேட்டரி கன்சப்ஷன் இன்னும் ஹையாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஆப்வியஸாக அவங்க வந்து பேட்டரி ஹை பண்ணி தான் ஆகணும், அதாவது பெருசு பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ஸ், அப்புறம் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேஸ், இதெல்லாம் வந்து அடிஷ்னல் பவர் கன்சம்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இதுக்காக நம்மளுக்கு வந்து பேட்டரியோட சைஸும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் சேம் பேட்டரியில் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுறதோட இன்னும் கொஞ்சம் பிகர் பேட்டரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லாங்கர் லைஃப் வந்து கண்டிப்பாக வரும். நம்ம லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பார்த்த வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருத்தமான ஒரு விஷயமும் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வருத்தமான விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஐஃபோனில் நான் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இருந்தாலும் இது வரைக்கும் நான் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வாங்கலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து கேபிள்ஸே வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. ஏன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சார்ஜ் போடுறேன். அதுவும் இல்லாமல் ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேன்சி ஆக்சசரிஸ். அதுக்காக ஒரு 2500 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை அஃபிஷியலாக நம்ம வந்து ஆப்பிளில் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்களோட மேக்ஸேஃப்காக ஒரு 4500 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவையில்லாத விஷயம். பட் ஆப்பிளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஆப்வியஸாக வந்து அவங்க வந்து இந்த போர்ட்டையும் ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐஃபோன் 13 வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஐஃபோன் 14 வேணால் கண்டிப்பாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜென்ரேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட்னிங் டு டைப் சி கேபிள் கொடுக்கறது அவங்களோட இன்னொரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் வந்து பார்க்குறேன். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸிஸ்டிங் 5V அடாப்டரை யூஸ் பண்ணாமல் ஆப்பிள் சென்டர்ஸ்க்கு போய் 20V அடாப்டர்ஸ் வந்து அவங்க அடிஷனலாக வாங்கி ஆகணும். அதாவது டைப் சி போர்ட் கொண்ட ஒரு 20W ட்ராவல் அடாப்டர் வந்து அவங்க அடிஷனலாக வாங்கி ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி போர்ட்ஸ் எடுக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒயர்லெஸ் சார்ஜிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு வேவாக இருக்கும். பிகாஸ் வந்து இன்னும் நம்ம வந்து அதுக்கு ரெடி ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எல்லாமே வந்து ஒயர்டெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் ஒயர்லெஸ் வேர்ல்டுக்கு வந்து ரெடி ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ப்ரோ மோஷன் டிஸ்பிளே வந்து 120 Hz இருக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாச் சின்னதாக இருக்கிறது, கேமரா டயக்னல், கேமராவோட சென்சார்ஸ் பெருசாக இருக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டச் ஐடி எடுத்துகிட்டு வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் தான். எடுத்துகிட்டு வந்தால்
எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு வரலைனாலும் சில பேர் ஓகேவாக தான் இருப்பாங்க. பட் இந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மாஸ்க் போட்டு தான் வந்து சுற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணால் அவங்க வந்து எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் அதிகம். பட் வந்து அதில் இருக்கிற ஒர்க்ஸ் கன்சிடர் பண்ணும்போது எடுத்துகிட்டு வராததுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம். பட் வந்துச்சுன்னா ஒரு கிரேட் ஃபீச்சராக இருக்கும். அது என்னை பொறுத்த வரைக்கும் டச் ஐடி ப்ளஸ் ஃபேஸ் ஐடியோட காம்பினேஷன் வந்து ரொம்ப வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபேஸ் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செம்ம சூப்பராக ஒர்க் ஆகுது. எவ்வளோ டார்க்கரான என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் ஐடி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி நாட்ச் சின்னது பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக நாட்ச்குள்ளே இருக்கிற விஷயங்களையும் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஐடியும் வந்து நம்மளுக்கு இன்னும் இம்ப்ரூவைசேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் iPhone 13 வந்து வரப்போகுது. அதுவும் இல்லாமல் இந்த iPhone 13 அப்படிங்கிறது அந்த நேம் கொண்டு தான் வரப்போகுதா, இல்லை வந்து iPhone 14 வருமா, இல்லை வந்து எனக்கு தெரிஞ்சு iPhone 14 வராது, பட் iPhone 12s அந்த மாதிரி வரலாம். iPhone 12s, 12s mini, 12s Max, 12s Pro, 12s Pro Max அந்த மாதிரி நேம்ஸ் கொண்டு நம்மளுக்கு வந்து ஐஃபோன்ஸ் வரலாம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா 13 அப்படிங்கிறது வந்து அவங்க எப்படி 9 ஸ்கிப் பண்ணாங்களோ அதே மாதிரி 13 ஸ்கிப் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிறைய ரூமர்ஸ் வந்து வருது. பிகாஸ் ஆஃப் த ஈவில்னஸ் இன் தட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பொறுத்து வந்து பார்ப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 10க்கும் 11க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிசைன் தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி ஒரு ஸ்கொயரியாக இல்லாமல் ஒரு மாதிரி ரவுண்டட் ஏஜஸ் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 11க்கும் 12க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ கேமரா டிசைன் பெருசாக சேஞ்ச் ஆகலைனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோட ஓவரால் சைஸஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு. அதாவது ஸ்கொயர்ஸ் எட்ஜஸ் அந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ 12லையும் 13லையும் இல்லை 12sலையும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட்டு iPhone 14 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிஃப்ரெஷிங்கான டிசைன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது வந்து இன்னொரு டாப்பிக்கில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா iPhone 13 கூட சில பல நியூ கேஜெட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட வாட்ச் லான்ச் பண்ணுறாங்க, ஏர்பாட் லான்ச் பண்ணுறாங்க, ஐபேட் ஒன்று புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஈவெண்ட்டில் மேக் புக் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க புதுசானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து பார்க்கணும் இல்லை கேட்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதுக்கான ஒரு வீடியோவும் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேனலில் ஃபோன்ஸோட வீடியோஸும் போடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.